இந்தியன் ஹிஸ்டரியும் ஏன்ஷியன் இந்தியாவும் இருக்கும், ஸோ மிடிவல் இந்தியாவும் இருக்கும். அது போக ஐஎன்எம்ல வரக்கூடிய மாடர்ன் இந்தியா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பேங்க் போட்டிருக்கோம். 2000 கொஸ்டின்ஸ்க்கு மேல இருக்கு. எல்லாமே பைலிங்குவல் தான். அதுவும் இப்போ நம்ம கரண்ட் ட்ரெண்ட்ல எப்படி இருக்கோ அந்த பேட்டர்ன்ல இருக்கும். முன்னாடி பேசுற கொஸ்டின் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒன் லைனர்ல இருக்கும். சைமன் கமிஷன் போராட்டத்தை தமிழ்நாட்டில் லீட் பண்ணி கொண்டு போனது யாரு அப்படின்னு கேட்டா சத்தியமூர்த்தி, இவ்வளவுதான் இருக்கும். ஆனா இப்போதைக்கு கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி மாற ஆரம்பிச்சிருச்சுன்னு நமக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து யாரோட கோட்ஸும் அதிகமா கேட்க மாட்டாங்க, மேற்கோள்கள் கேட்கறது இல்ல. இப்போ லாஸ்டா குரூப் 4 கொஸ்டின், குரூப் 1 கொஸ்டின்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், பாரதியாரோடது, அடுத்து வஉசியோட கோட்ஸ், அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா, இப்படி ஒவ்வொரு கோட்ஸ் வந்து நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி முக்கியமான இந்த மாதிரி தலைவரோட மேற்கோள்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எல்லாமே இப்போ கரண்ட்ல ட்ரெண்ட்ல இருக்கிறதுக்கு மாதிரி நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் என்னன்னா பைலிங்குவலா. இந்த கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிறது அதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது, நம்மளோட யூனிட் 6 டாபிக் இருக்கு பாருங்க, அதுலயுமே வரும். இந்த கொஸ்டின் பேங்க் எல்லாமே ரெடி பண்றது யார் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய 6 பிரான்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா சீனியர் டீச்சர்ஸ் இவங்க இருக்கிறதுல இவங்க தான் ஃபுல்லாவே எடுக்கிறது. ஏன்னா இதுக்கு ஹெச்ஓடின்னு சொல்லி ஒரு தனி டீம் இருக்கு. அடுத்து இதுக்காக கொஸ்டின் ஒர்க் மெட்டீரியல் பார்க்கறதுக்கு ரா டீம் தனியா இருக்கு. இதுல நிறைய ஸ்டாஃப்ஸ் தனியா உட்கார்ந்து முதல்ல கொஸ்டின் எடுத்து அதை கரெக்ஷன் பார்த்து இதுல கரண்ட் அஃபேர் கொஞ்சம் ஆட் பண்ணி கரண்ட் ரிலேட்டடா ஒரு பெரிய ப்ராஜெக்டா எடுத்து பண்றதா இது எல்லாமே. ஸோ இது எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். படிக்கிறது மட்டும் இல்ல, நாம வந்து எவ்வளவுக்கு டெஸ்ட் எழுதி பாக்குறோமோ அதுதான் நமக்கு வந்து இங்க முக்கியம். அது மாதிரி கொஸ்டின் பேங்க் ஃபுல்லாவே எல்லா பேட்டர்னும் இருக்கும். முன்னாடி வந்து ஒன் லைனர்ல சூஸ் தி பெஸ்ட் மட்டும் தான் வச்சாங்க. இப்போ பாத்தீங்கன்னா மேத் ஆஃப் ஃபாலோயிங் இருக்கு, ஸ்டேட்மெண்ட், ரீசன், அந்த கூற்று காரணம் அந்த டைப் வச்சாச்சு. அடுத்து சூஸ் தி கரெக்ட் பேர்ஸ், ஒரு 4 இணைகள் கொடுத்துட்டு இதுல எதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க, இல்ல இதுல எதெல்லாம் தப்பா இருக்குன்னு கேட்கறாங்க, இல்லைன்னா 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதுல எது சரி இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க. ஸோ அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து பண்ணி வச்சிருப்போம். ஸோ கொஸ்டின்ல என்னென்ன பேட்டர்ன் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.